ஹாய் ஹலோ கேண்டீஸில் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயோங் சீனியரோட பார்ட் 5th பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 4 பார்ட்ஸ் இருக்கும், பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பையனே வந்து தெய்வங்காக இருந்திருக்கும். அவருக்கே மோட்டர் ஷாக்கு, ஏன்னா இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் தம்பி நல்லா இருக்காரு, நீங்கள் வேணான்னு சொல்லிடுங்களேன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் போயிருந்திருப்பார். ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே அந்த தேயோங் அப்படியே இங்கே ஹாலுக்கு வந்துட்டார். பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் பொறுமையாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல். பிகாஸ் அவர் வந்து நீங்கள் சொன்னதை கேட்டுருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியும் சரி, தேவங்களோட ஃபேமிலியும் சரி, எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே தேவங்களோட அம்மா டேரெக்டாக மூஞ்சுக்கு நிறைய கேட்க முடியாதுல்ல. சப்போஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும்ல. ஸோ அதனால் தேவங்க அப்படியே தரத்தான பிடிச்சி இழுத்துட்டு டே உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லுடா, பொண்ணு பிடிச்சிருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா இல்லை, ரொம்ப சூட்டியாக இருக்கா இல்லை, உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்குமா? அண்ணா நிஜமாக எனக்கு பிடிச்சிருக்குமா? எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாரு. நான் கூட நீ என்ன சொல்வியோ எது சொல்வியோ, ஐயோ நம்பி வேற நம்ம சொல்லிவிட்டோமே, இவன் வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது எது பண்ணுறது, நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன்டா. நல்ல வேலை அம்மாவை நீ வந்து இது பண்ணல, தயவு செஞ்சு தேங்க்ஸ். உனக்கு நிஜமாக அவளை பிடிச்சிருக்குல்ல, சந்தோஷம் எனக்கு, அது போது நான் தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹக் பண்ணிட்டு இங்கே வந்து அப்படியே உங்கள் அம்மா என்னடி உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளையே சொல்வார் பாருமா, ஏன்னா உங்களோட அசம்ஷன் அந்த மனுஷன் வேணான்னு சொல்கிறது தான். ஸோ சொன்னதும் இப்போது கொஞ்சம் பேசிட்டு அவங்க வராங்க, ஹாலுக்கு வராங்க. வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சாப்பிட்லாம் என்னது முதல்ல என்ன எதுன்னே சொல்லவே இல்லை, சாப்பிட்லான்னு கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே ஷாக்காக இருந்தாலும் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு தொண்டையில் இறங்க மாட்டேது. பிகாஸ் அவங்களுக்கு இன்னுமே ஆன்சர் தெரியல. புள்ள என்ன சொன்னா, ஓகே சொன்னானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ சாப்பாடெலாம் பரிமாறிட்டு இருக்கும் போது அங்கே லதா ஆண்டி இருக்காங்களே, அதோட தேவங்களோட அம்மா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி என் பிள்ளைக்கு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால் நம்ம தாராளமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவன் சொல்லிட்டான். இப்போது எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, பையன் என் வீட்டு மருமகளாக வராளான்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் தான் ஆக்சுவலாக அவங்க பக்கத்தில் நின்றுருப்பாங்க. அப்படியே டக்குன்னு அவங்க கண்ணத்தை பிடிச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதத்தை அப்படியே வாயில் வைக்க போய் வந்துருப்பீங்க. ஷாக்கில் அப்படியே தெய்வங்கூட அம்மாவை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற தெய்வங்க பார்க்குறீங்க. பிகாஸ் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாங்க சாப்பாடு கொடுக்கறதுக்காக. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு அட பாவி, எல்லாம் புரிஞ்ச மாதிரி தானே மாட்டிட்டு போனா, ஏன்னா இப்படி சொல்லி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே குறுன்னு தேவங்க பார்க்குறீங்க. லைட்டாக அப்படி கண் அடிச்சுட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே எவ்வளோ கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னேன், உன் தம்பி நல்லா இருக்கான், பெட்டராக இருக்கான், எல்லாத்தையும் சொன்னேனே, மண்டே மாங்காய் மாதிரி ஆண்டுலானே. இப்போ எனக்கு அவங்க 2வது பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கு. நீங்கள் உங்கள் கையை வந்து ஜங்குக்காக்கிட்ட நீட்டுறீங்க. அந்த டைனிங் டேபிள்லேயும் சைடில் உட்காந்துருப்பார். அதாவது உங்கள் பக்கத்தில் கிடையாது, உங்கள் பக்கத்தில் தேயோங், நீங்கள், உங்கள் அம்மா பக்கத்தில் ஜங்குக், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அப்படி உட்காந்துருப்பீங்க. அப்படியே நீங்கள் அப்படியே சைடில் அப்படியே உங்கள் கையை நீட்டிட்டு அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே ஷாக்கு. உங்கள் அம்மா என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சிட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அமுக்குறாங்க. என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அப்படியே ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே சாப்பிட கிபிட இல்லை, கையை கடைன்னு கழுவிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தரத்தனை இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு பொள்ளாருன்னு ஒரு அறிவில்லை உனக்கு, என்ன பண்ணிகிட்ருக்குன்னு உனக்கு புரியுதா அப்படிங்கிறாங்க.
புரியுது. என்ன புரியுது மண்டை? என்ன போய் சொல்லியிருக்கே தெரியுமா? ஆ ஏண்டி அந்த பையன் முன்னாடி எனக்கு என் தம்பியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற வெக்கம் கிட்ட விளாட நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு கட்டினா அந்த பையனை கட்டிக்கிடு, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். முதல்ல நான் அவனை தான் பார்த்தேன். நான் அவன் தான் மாப்பிள்ளை பையனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திடுதுப்புன்னு வேற ஒருத்தவன் கார்லேருந்து ஜதக்குன்னு இறங்கி இவன் தான் மாப்பிள்ளைன்னா நான் மென்டலாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ இவன் தானே நான் என்ன பண்ணுறது? எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு அவங்க ரெண்டாவது தம்பி சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு. நீ தான் சொன்னால ரெண்டாவது தம்பியோட முதல் தம்பி, அதாவது உனக்கு பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னால, எனக்கு ரொம்ப ஆண் அழகெல்லாம் தேவை கிடையாது, நார்மலாக இருந்தாலே போதும் தான். எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே முறைச்சிட்டு அப்படியே ஷோல்டர் ரெண்டுத்தையும் இப்படி க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. என்ன பேசுகிறது தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் பேசுகிறது நல்லா தாம்மா பேசுகிறேன், எனக்கு பிடிச்சதான் பேசுகிறேன், எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் கேட்குறேன். உனக்கு முடிஞ்சால் அவன் கூட என்னை கல்யாணம் பண்ணி வாய், அப்படி இல்லையா சந்தோஷம் விட்டு போ, வேற ஒரு குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணிக்கலாம் எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்ல கடிச்சிட்டு பேசுகிறதுக்குள்ள இங்கே தேவங்கூட அம்மா நாக் பண்ணிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வாங்க அப்படின்னதும் லதா ஆண்டிக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. நான் கொஞ்சம் வயன்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது, அது லதா இல்லை நான் பேசுகிறேன், நிஜமாக நான் பேசுகிறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. வாயை மூட்டிட்டு ஒழுங்காக அவனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ ஃபைனலி உங்கள் அம்மா அந்த ரூமை விட்டு போயாச்சு. லதா ஆண்டி அப்படியே உங்களே பார்க்குறாங்க. என்னம்மா சொன்னேன் எனக்கு புரியல, ஒழுங்கா கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன ஆண்டி, உங்களை முன்னாடியே பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், நான் என் மனசில் இருக்கிறது ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எனக்கு உங்கள் பிள்ளைங்களை வந்து டோட்டலாக மறந்துட்டேன். சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் இருக்குது, ஆனால் வளர்ந்து அவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. நீங்கள் 2 பிள்ளைங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் பெற்றிருக்கீங்க. டு பி ஃப்ரேங்க், நான் வந்து என்ன நினச்சேன்னா, முதல்ல நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த 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 இந்த படி இருக்குல்ல, ஸ்டெப்ஸு, அதுக்கு சைடில் அவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமில் உங்கள் 2வது பிள்ளையோட ஃபோட்டோ வந்துச்சு. அதுக்கு அடுத்தது தான் அவரோட இருந்தது, அதாவது தேயோங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவரோட ஃபோட்டோ வந்துச்சு. ஸோ என் கண்ணுக்கு முதல்ல தென்பட்டது என்னமோ 2வது பையனோட ஃபோட்டோ ஃப்ரேம் தான். எனக்கு பார்த்ததும் அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு உட்காரும் போது முதல்ல அவரை தான் பார்த்தேன். இவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. லைக் அவரை கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும்ல, பார்க்க நல்லா தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி, ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருந்தார். நான் வந்து ரொம்ப டாக்கட்டிவ், நான் கடன்னு பேசுவேன், மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். ஆனால் அவர் வந்து ஹாய்னு ஸ்டார்டிங்கில் சொன்னதோடு சரி, வேறு எதுவுமே என்கிட்ட இந்த அளவு பேசலை. எனக்கு என்னமோ டாக்கட்டிவ்னு பேசினா நிறையா இதாகுமோ அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக நான் உங்கள் பெரிய பையன்கிட்ட பேசினேன், அவரே என்ன மாதிரி ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு. நானும் நிறையா பேசி அவரும் நிறையா பேசி வாக்குவாதங்கள் வந்து பெரிய சண்டை வரதுக்கு பதிலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆக்சுவலாக அதுதான் லைஃபுக்கு டேலி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன யோசனை, இப்போது ஓகே சொல்லிவிட்டு லைஃப் லாங் நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன் ஆண்டி. அதான் டக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டா, இருந்தாலும் அப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது, சாரி. நான் உங்கள் 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த ஆண்டி பேனு பார்க்குது. நீங்கள் யோசிச்சு கூட பதில் சொல்லுங்கள். அது ஆக்சுவலாக அவனுக்கும் உனக்கும் ஒரே வயசுமா, திவ்யங்கும் உனக்கும் தான் வயசு வித்தியாசம் இருக்குது, 2 வயசு முன்ன பின்ன. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பையனுக்கு பொண்ணு பார்க்காம எப்படிம்மா 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் தேவங்க வேற உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இது என்னதுமா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே
என்னடா யோசிக்கிறது, என்னடா பேசுகிறது அப்படிங்கிறது ஒன்றுமே உங்களுக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க ஆண்டி. ஆக்சுவலாக டு பி ஃப்ரேங்க் உங்கள் பெரிய பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்கள் டக்குன்னு 2 பொண்ணை பார்த்தாலும் அதில் 2 பொண்ணுமே ஓகே சொல்கிற மாதிரி தான் உங்களோட எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நான் வெயிட் பண்ண தயாராக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் ஸ்டடீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் நியர்பை 1 இயர் இருக்குது. ஸோ இந்த 1 இயரில் நீங்கள் உங்கள் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு எப்போ நாள் நல்லாயிருக்கோ அப்போ பார்த்து ஒரு 1 இயர் லேட்டர் அந்த மாதிரி கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ராப்ளமே இல்லை. அன்டில் ஐ டோன்ட் நோ அவருக்கு என்ன பிடிக்குமா, லைக் உங்கள் 2வது பையன் ஜங்குக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தலையே சுற்றுதுமா. எனக்கு ஒன்றுமே புரியல. நீ டோட்டலாக ட்விஸ்ட்டாக மாற்றிட்டியா? எனக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே என் மூளையில் முதல்ல எதுவுமே இல்லைம்மா. நான் வந்து பிளான் பண்ணது எல்லாமே என் ஃபஸ்ட்டு பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நீ ஜங்குக்கு நினைப்பேன்னு நான் நினைக்கல. அவன் அதை எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. என்னால் முடிவை இப்போதைக்கு சொல்ல முடியாதுமா. நான் குடும்பத்தோடு பேசிட்டு தான் என்ன எதுவும் சொல்ல முடியும். நீங்கள் தாராளமாக பேசுங்க. பேசினா தான் வழி பிறக்கும். நீங்கள் பேசிட்டு எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. பட் எனக்கு நீங்கள் ஃபேவராக பேசினா இன்னும் நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. சரி பார்க்குறேம்மா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போகலாமா அப்படிங்கும் போது அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ஒரு நிமிஷம் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா மரியாதை தெரிஞ்ச குடும்பம்னு அவங்களுக்கு தெரியும். நீங்களும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் தெரியும் அவங்க வேணான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பொண்ணு பார்த்துச்சு அப்படிங்கிற கொஷின் அவங்களுக்கு இருக்குது. ஸோ யாருமே ஒழுங்காக சாப்பிடல, இன்க்ளூடிங் ஜேகே எல்லாருமே. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கை கழுவிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு நான் வரலதா, நீ பேசிட்டு எதாக இருந்தாலும் சொல்லு, அப்புறம் எதுவும் மனசில் வச்சுக்காத, எதாக இருந்தாலும் சொல்லுடி சரியா? அப்புறம் இவங்களுக்குள்ளே எந்த இது ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எதுவும் ஆகக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக சார் நான் வரேன் லதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்களோட ஃபேஸை டக்குன்னு அந்த இடத்த விட்டு நவுந்து போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க பொண்ணு மேலே தப்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு போயிட்டாங்க. நான் வரேன் ஆண்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பார்வை ஜங்குக்காவை பார்க்குறீங்க. அவர் ஆக்சுவலாக உங்களை பார்க்கவே கிடையாது. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. ஓஹோ நீ அப்படி போறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே தேவங்க ஒரு லுக்கை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே காரில் ஏறி எல்லாருமே போயாச்சு. போனதுக்கப்புறம் யாரும் உங்களை திட்டலை, பேசலை, அடிக்கலை. லைக் எல்லாருமே வாயில் ஜிப் போட்ட மாதிரி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. பேசி என்ன பிரயோஜனம், கேட்டு என்ன பிரயோஜனம், திட்டி என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாமல் தலையில் அடித்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால. அப்போது அவளை நம்ம என்ன பண்ண முடியும்? அவளோட முடிவு தான் அவள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டா. இதில் நடுவில் நம்ம யார் போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி லைக் அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே. ஸோ நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட், ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசவே கிடையாது. அமைதியாக இருக்குது, வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. உங்கள் அம்மா சமைக்கலை, சாப்பாடு செய்யலை, நத்திங். இங்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட யுவர் ஃபர்ஸ்ட் டிசிஷன் இஸ் யூ ஷுட் நாட் மேரி ஹிம். அவனை நான் கல்யாணம் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஈச் நூக் அண்ட் கார்னர் எல்லாமே உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஸோ ஈவன் தோ ஹீஸ் யுவர் க்ரஷ்ஷாக இருந்தாலும் கூட யூ டோன்ட் வாண்ட் டு மேரி ஹிம். ஸோ தெரியாதனமாக ஒருத்தவங்க மேலே நம்ம க்ரஷ் வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஃபேஸ் ஃபுல் கேரக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம முட்டாள்தனமாக அவங்கள கல்யாணம் பண்ணால் அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் தான் நீங்கள் இருக்கீங்க.
இவனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, எத்தனாவது பீஸுன்னும் தெரியும். இப்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதோட ஸ்டாப் பண்ணுவானா, அது வந்து கொஷின் மார்க்கு தான். நீங்கள் வந்து அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னா மேபி கமா போட்டுட்டு வேறு கேர்ள்னு சொல்லிட்டு அவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளேபாயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தம்பி இப்படி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது உங்களோட எப்படி சொல்கிறதுனா மனசில் ஒரு விஷயம். அவன் தம்பி இப்படி இருக்க மாட்டான், ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கான், அவனுக்கெல்லாம் இப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, பெட்டர் நம்ம தம்பிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தம்பிக்கிட்டே போயிட்டீங்க. ஸோ நீங்கள் உங்களோட டிசிஷனில் ரிக்ரெட் பண்ணவே கிடையாது. ஓகே, ஏன்னா வாழ போகிற வாழ்க்கை உங்களோடது, அதனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ லிட்ரலி 2 days ஆகிடுச்சு. அந்த வீட்லேருந்து எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் எதுவுமே வரல. இங்கே உங்கள் அம்மாவுக்கு தானாக ஃபோன் பண்ணி பேசவும் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே உடஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டு இருக்குது. இங்கே ஹோட்டலில் வாங்கிட்டு பெற்றவங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. பட் அங்கே அந்த அளவு யாரும் சாப்பிட மாட்டுறாங்க. நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour லேட்டர் வந்து ரொம்ப கம்மியான அளவு சாப்பிட்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஒரு கட்டத்தில் கடுப்பே ஆகிடுச்சு. டக்குன்னு உங்கள் அம்மா அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு நான் இப்போ என்ன தான் பிரச்சனை பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட 2 பேரும் பேசாமே இருக்கீங்க, என்ன தான் உங்கள் ப்ராப்ளம் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. உங்கள் அப்பா வந்து அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்பா உங்களையும் தான் சேர்த்து கேட்குற, தயவு செஞ்சு எதாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக பேசுங்கப்பா அப்படிங்கிறீங்க. மூஞ்சுக்கு நேராக என்ன பேச சொல்கிற? அங்கே எல்லாருக்கு முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்ட. உன் முடிவு தானே, நீ எங்களை யாரையுமே கலக்கவே கிடையாது, உன் இஷ்டத்துக்கு நீ எடுத்துட்ட முடிவை. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன தடுக்கிறது, நாங்கள் என்ன பேசுகிறது? பேசினா மட்டும் உன் முடிவை மாற்றிப்பியா என்ன? விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நவுறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் அம்மா கிட்ட போகிறீங்க. அம்மா ஏதாவது பேசுமா, ஏதாவது அடிமா, ஏம்மா அமைதியாக இருக்க அப்படிங்கிறீங்க. லதாக்கா ஃபோன் பண்ணி 2 நாள் ஆகுது தெரியுமா, இப்போ கூட ஒரு வார்த்தை கூட லதாக்கா இன்னும் பேசவே கிடையாது. இங்கே இப்படியே உன்னால் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமோன்னு பயமாக இருக்கு எனக்கு. நீ ஏதோ உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு வந்துட்ட, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பார்க்க வந்தது ஒரு பையனை, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வேற ஒரு பையனை. எந்த குடும்பத்துலையாவது இந்த மாதிரி நடக்குமா? இதில் நியாயம் தர்மம் வேறு பேசுகிறியா நீனு? அவன் ஃபோட்டோவை பார்த்தேன், முதல்ல அவனை பார்த்தேன், என் மனசுக்கு பிடிச்சிருச்சுங்கிற. இதெல்லாம் சொல்ல வெக்கமாக இல்லை உனக்கு? அந்த காலத்தில் தான் நடக்கும். பொண்ணு பெரிய பொண்ணு நல்லா இல்லைன்னா சின்ன பொண்ணை பார்க்கும்போது சின்ன பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. என்ன ஜென்ரேஷன் மாறுதுங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் எத்திக்ஸை மாற்றுறீங்களா? இது வெளியில் சொன்னால் வெக்க கேடு தெரியுமா? ஒரு பொண்ணை தானாக எழுந்திருச்சு எனக்கு இவன் வேணாம் அவனை தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் இதான் இங்கே வளர்ப்புன்னு நீ காமிச்சிட்டல. விடு. இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள உங்கள் அம்மாவுக்கு லதா ஆண்டிகிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கும். அப்படியே உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. நீ முதல்ல வெளில போ, நானும் பேசுகிறத கேட்குறேன். வெளில போன்னு சொன்னேன். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. எங்கே உங்கள் அம்மா அட்டன் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்கள் லதாக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. நல்லா இருக்கேன் லதாக்கா. அங்கே அண்ணன் பசங்களாம் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஏன் அதே யோசிச்சுட்டு இருக்குங்களா? தயவு செஞ்சு எதையும் யோசிக்காதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நேரில் பேசணும். நம்ம எப்பயுமே வழக்கமாக வருவோம்ல சாயங்காலம், அங்கே வந்துடுறீங்களா? சரி லதாக்கா. சரி வயனம்மா, நான் வச்சிடுவா? சரி. ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இங்கே அப்படியே வயனம்மா அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி லதாக்கா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த இடத்த கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொன்னாங்க. நீ எதுவும் யோசிக்காத, எல்லாம் நல்ல விதமாக தான் இருக்கும், விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தேத்துறாரு. ஓகேவா? நீங்கள் அப்படியே அமைதியாக உங்களோட ரூமில் போய் படுக்கிறீங்க. தேவங்கிட்டேருந்து கால் வருது. உங்களுக்கு பக்குன்னு இருக்குது, எடுக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது.
என்ன சொல்லுவானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு. இருந்தாலும் ஒரு கட்ஸு டக்குன்னு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நேரில் வர முடியுமா அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எதுக்கு உங்ககிட்ட இப்போ நான் பேசணும்? ரொம்ப பண்ணாதடி, ஃபோனை கட் பண்ண, இந்த இடத்துக்கு வந்துடு, நான் லொக்கேஷன் அனுப்பிட்டேன், பை, அவ்வளோதான், ஃபோன் கட்டு. ஏ முடிஞ்சிச்சு. டிங்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு லொக்கேஷன் இருக்குது, வித்தின் 30 மினிட்ஸில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ கிளம்புறீங்க. கிளம்பிட்டு இங்கே உங்கள் அம்மா அப்பா தான் பேச மாட்டுறாங்களே, ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் நான் வெளியில் போகிறேன், ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கா, நான் பார்த்து போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் ஃப்ரிட்ஜில் எழுதி வச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ ஸ்கூட்டி எடுத்தீங்க. அந்த லொக்கேஷன் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நியர்பை ஒரு 10-15 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ போயாச்சு. அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காரு உங்களுக்காக. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் தான், ஓகேவா? அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவர் வெயிட் பண்ணிருக்காரு. இங்கே நீங்கள் அவரோட காரை பார்த்துட்டு அப்படியே டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறீங்க. உள்ளே போயிட்டு தேவும் வராரு. நீங்கள் அப்படியே என்ன உட்காரிங்க அப்படிங்கிறாரு. சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. காஃபி ஆர் டீ? பேச வந்த கண்டென்ட்டை பேசுறியா ப்ளீஸ், அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு. 2 கேப்பச்சினோ, தேங்க்யூ. இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. கொஞ்சம் அமைதியாக தானே, எவ்வளோ கொஷின்ஸ் வந்ததுலேருந்து அப்படி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் கேப்பச்சினோ வருது. அதில் குடி, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் போதே குடி. அப்போயாவது நீ ஜில்லுன்னு இருக்கியான்னு பார்க்கலாம். குடி முதல்ல அப்படிங்கிறாரு. ஸோ குடிக்கிறீங்க, ஒரு சிப் பண்ணுறீங்க. என்ன ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சிப் வச்சுட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. உன்னை ஏன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. பிகாஸ் ஐம் யுவர் க்ரஷ் இல்லை. எத்தனை பேருக்கு இதை கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம், க்ரஷ்ஷையே கல்யாணம் பண்ணுறதெல்லாம். அதுவும் இல்லாமல் அஃபிஷியலாக வி ஆர் டேட்டிங் ஈச் அதர் இல்லை. ஸோ நான் இதை ஆக்சுவலாக நினச்சி கூட பார்க்கல, எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒன்றை இப்படி சுற்றி வந்து என்ன என்கிட்ட இருந்து நிப்பாட்டுவாங்கன்னு. அதுவும் இல்லாமல் அவ்வளோ இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் மூவியில் நடக்கிற மாதிரி நடந்தாலும் இது உண்மையாக இருக்குது. எல்லாம் சரி இவைகளை தான் வந்து பார்த்து காட்டுதேன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பாத்துலே போய் வேவாக இருக்கலான்னு நினச்சா நீ அப்படியே எதிர்த்து செய்ய போயிட்டுருந்தா என்ன அர்த்தம்? ஏன் என்ன பிடிக்கல? அதுவும் இல்லாமல் என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஏன் கண்ணுக்கு முன்னாடி என் தம்பியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிறாரு. இதுக்கு தைரியம்லாம் வேணுமா என்ன? கண்டிப்பாக எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். உனக்கு அந்த தைரியம் இருக்குல்ல, அதனால் தைரியம்தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னேன் இல்லை. ஆக்சுவலாக உனக்கும் எனக்கும் முன்னாடியே தெரியும். ஏன் நீ வேணான்னு சொன்ன? ஏன்னா எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ சொன்னது தான். என்னால் அந்த பீஸ் ஆஃப் பேப்பராக இருக்க முடியாது. உன் லைஃப்பில் நான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பராக இருக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனோட லைஃப்பில் நான் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கணும். அவனோட லைஃப்பில் நான் தான் இருக்கணும்னு இல்லைனாலும் அவன் லைஃப்பில் ஒரு பார்ட்டாவது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு உண்மையாக இருப்பேன்னா என்ன நிச்சயம்? சொல்லு. உன் லிஸ்ட்டில் நான் 15th 16th 20 என்ன எதுனே தெரியாது. அதுக்கு அம்மா போயிட்டே இருக்கணுமோ டிகிரி மாதிரி. அப்புறம் எந்த நம்பிக்கையில் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற? உனக்குன்னு ஏதாவது இழிச்ச வாய் மாதிரி ஒரு பொண்ணு வருவா, அவளை கல்யாணம் பண்ண. அப்போ தான் அவளாம் சந்தேகப்பட மாட்டா.
என்னால் லைஃப் லாங் இந்த சந்தேக புத்தியோட உன் கூட வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. சப்போஸ் நீ வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறீங்கன்னா, ஓ இந்த பொண்ணை நீ கரெக்ட் பண்ணுறியான்ற ஒரு தாட்டிலே நான் இருந்துட்டு இருக்க மாட்டேன், சரியா? ஐ நீட் அ பீஸ்ஃபுல் லைஃப். லைக் ஈவன் தோ ஒரு பொண்ணு அவருக்கு வந்து ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணியிருந்தாலும் கூட, லைக் அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அவர் மேலே தப்பு இல்லை. ஆனால் நான் ஷியோராக இருக்கணும் என் ஹஸ்பண்ட் மேலே. ஆனால் அந்த ஷியோரிட்டி எனக்கு உன் மேலே லைஃப் லாங் வராதுன்னு எனக்கு தோணுது. எப்படி இருக்கிறவனா நான் லைஃப் லாங் நான் எப்படி கல்யாணம் பண்ணி நம்பிக்கையாக சந்தோஷமாக வாழ முடியுதுன்னு நீ நினைக்கிற? பெற்றவங்களுக்கு தான் தெரியாது, அட்லீஸ்ட் உனக்காவது தெரியணும்ல நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு. அப்புறம் எதுக்கு இப்போ இந்த வேஸ்டான டாக்கெல்லாம்? இந்த பார், உன்னால் என் தம்பியை கரெக்ட் பண்ண முடிஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை, எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நீ நினச்சனால இட்ஸ் ஓகே, ஃபைன் ஃபார் மீ. உங்கள் குடும்பத்துக்கே நான் வாக்கப்படாமல் சந்தோஷமாக வேற எவனையோ பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு நீ வேணாம். இப்போ வரைக்கும் உன் கேரக்டரையோ எதுவுமே நான் வந்து வெளியில் சொல்லலை. சப்போஸ் நான் வெளில சொன்னேன்னா எங்கள் அம்மா அப்பாவே உன்னை வேணான்னு சொல்லிடுவாங்க. அந்த நிலைமைக்கு என்னை தள்ளாமல் தயவு செஞ்சு உன் தம்பிக்கு என்னை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண, ஓகே? இல்லைம்மா பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு தான் என் தம்பியை பிடிச்சிருக்குல்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, பிளா 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 சம்திங் அந்த மாதிரி பண்ணி உன் தம்பியை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன லுக்கு? இவ எப்படிரா இப்படி பேசுகிறான்னு பார்க்குறியா? ஆமாம், காலேஜில் நான் வந்து உனக்கு பயந்தந்தான், நான் பதறி அடிச்சிருந்தான், உனக்கு முத்தெல்லாம் கொடுத்துருந்தான். அதெல்லாம் வந்து இட்ஸ் அ காலேஜ் லைஃப் இன்னும். பட் வென் இட் கம்ஸ் டு அவர் மேரேஜ் லைஃப் we have to take a correct decision because there is no rewind. Lifelong you have to suffer with that. என்னால் அந்த மாதிரி சஃபர் ஆக முடியாதுப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஸோ நான் பிரேவாக தான் பேசினேன். ஏன்னா என் லைஃப் என் கையில் தான் இருக்கணும். பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட இப்போ பேசலனாலும் பிரச்சனை இல்லை, அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் குடும்பத்துக்கிட்ட எனக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லு. அப்படி இல்லையா, நான் ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அதான் அத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்களே, ஏதாவது ஒரு நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடு. அதை விட ஒரு நல்ல இது வேறு என்ன இருக்குது? அதை விட்டுட்டு வேறு ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணிருக்காதீங்க ப்ளீஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கேப்பச்சினோ, அதோட அமௌண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கேஷ் அப்படியே டேபிளில் வச்சுட்டு, இதுக்கப்புறம் நம்ம தனியாக மீட் பண்ணிக்க வேண்டாம், அதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டீங்க. அவர் அப்படியே போகிறவங்களே பார்க்குறாரு. எல்லாம் எனக்கு பின்னாடி நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டுட்டு பின்னாடி வந்தவள்கள் தான் பார்க்குறேன். தடவை என்னை ஒரு பொண்ணு தூக்கி விட்டு அரைஞ்சிட்டு போகிறா. லைக் அஃபீஷியலி ஐ கோனா டு கெட் மேரீடுன்னு சொன்னாலும் ஷீ செட் நோ டு மீ. யூ ஆர் த ஒன் ஐ கோனா டு கெட் மேரீட். அது எப்படி எனக்கு கிடைக்காம போகுதுன்னு நான் பார்க்குறேன். நான் இப்போ சொல்கிறேன், நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்கூட்டியில் நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணுறது அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஸோ இங்கே உங்கள் அம்மா வந்துட்டு கிளம்புறாங்க. அதாவது அந்த லதா ஆண்டி கூப்பிட்டாங்களே, ஸோ அதுக்காக கிளம்புறாங்க. வந்து இப்போ வரைக்கும் ஸ்டிக்கி நோட்ஸ் பார்க்கல, ஓகேவா? ஸோ கிளம்பிட்டு இங்கே அந்த இடத்துக்கு விடுறதுக்காக
உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் போயிருக்காங்க. இங்கே லதா ஆன்ட்டியும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. அந்த சம்திங் ஏதோ ஒரு பார்க்கோ சம்திங் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க 4 பேருமே ஒன்றா பேசுகிற மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் இந்த மாதிரி கடுன்னு பேசிட்டு யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு யுவர் ஹோம். ஸோ அதனால் என்ன நினச்சிங்களோ தெரில, நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு டைரெக்டாக தேவங்களோட வீட்டுக்கு போயிட்டீங்க. ஓகேவா? ஸோ எங்கள் லதா ஆண்டி வெளியில் போய் 10 minutes லேட்டர் நீங்கள் அங்கே போய் வாசலில் நிற்கிறீங்க. லைக் தேவங்களோட வீட்டில் போய் நிற்கிறீங்க. தேவங்க இன்னும் அவரோட வீட்டுக்கு வரல. ஸோ காலிங் பெல் அடிக்கிறச்ச கதை ஓப்பன் பண்ணுறது என்னமோ ஜாங்குக். அவர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து வெளில நிற்கிறதோ உள்ளே வாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே வரீங்க. ஆன்ட்டி அங்கிள் இல்லை, அம்மா அப்பா வெளில போயிருக்காங்க, அண்ணன் வெளியில் போயிருக்கான், நான் மட்டும்தான் இருக்கேன். என்னடா அது, இவ்வளோ நேரம் கடுன்னு பேசினதுக்கு ஐஸ்கிரீம் வந்து கையில் வந்து விழுது. அரிசிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு மே கெட் சம் வாட்டர் ப்ளீஸ்? ஷோர். இங்கே உட்காருங்க. தேங்க்யூ. நீங்கள் ஹாலில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படியே போயிட்டு உங்களுக்காக டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நிற்கிறாரு. ப்ளீஸ் பி சீட்டட் அப்படிங்கிறீங்க. இல்லை இட்ஸ் ஓகே, இல்லை ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக நவுந்து உட்காருறீங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அவரு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே அண்ணாந்து தண்ணி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்படியே கிளாஸை சைடில் வைக்கிறீங்க. அவரும் ஆக்சுவலாக மொபைலில் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு வெளில போகணுன்னு சொல்ல முடியுமா என்ன? முடியாதுல்ல, வந்திருக்காங்க வீட்டுக்கு. அதனால் ஜஸ்ட் அமைதியாக ஐ கான்டாக்ட் எதுவுமே பண்ணல, அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் டக்குன்னு அவரை பார்த்து லைட்டாக குனிஞ்சிட்டு யூ லைக் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படிங்கிறாரு. டூ யூ லைக் மீ? அவர் அப்படியே கண்ணை சிமிட்டிட்டு என்ன பேசுகிறாவ அப்படிங்கிற மாதிரி பேன் உங்களே பார்க்குறாரு. இல்லை, டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட். லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ லைக் யூ ரியலி லைக் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் மீ? அவர் அப்படியே கல் பண்ணிட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. It's my parents' decisions to say anything. I don't have any personal opinion about you. உங்களுக்கு பர்சனலாக என்னை பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்கள் பேரண்ட்ஸை விட்டு தள்ளுங்க. ஜஸ்ட் பை த வே த லுக், லைக் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பொண்ணை பார்க்கும்போது யூ லைக் இல்லை பிடிக்கல, சம்வாட் லைக் தட். ஏதாவது சொல்லுங்கள். லைக் பேரண்ட்ஸ், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் பிரதர் எல்லாருமே தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் மீ ஒன்லி. என்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் அப்படியே உங்களே பார்த்து பிளிங்க் பண்ணுறாரு. அது எப்படி நான் சொல்ல முடியும்? பிகாஸ் ஏன் எங்கள் அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு நீங்கள், நான் எப்படி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? தயவு செஞ்சு உங்கள் அண்ணனை பற்றி சைடில் வைக்கிறீங்களா? உங்களுக்கு உங்கள் அண்ணனை பற்றி என்ன தெரியும்? அவருக்கு டக்குனு கோவம் வந்துட்டு, என் அண்ணனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் அண்ணனை பற்றி எல்லாம் தெரியும் எனக்கு. தயவு செஞ்சு அதை பற்றி பேச வேண்டாம். அதை விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு சொல்லுங்கள், என்னை பற்றி மட்டும் யோசிக்கலாம் ப்ளீஸ். நான் கொஞ்சம் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு என் மேலே கோவமோ இல்லை செட் ஆகாதோ அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் காம் டைப் தான், அமைதியாக போவேன், நல்லா பார்த்துப்பேன் உங்களை. வெயிட் அமைதியாக தயவு செஞ்சு அதை பற்றிலாம் பேசாதீங்க, ஓகே? நான் இன்னும் அந்த மாதிரி உங்களை திங்க் பண்ணவே கிடையாது. பிகாஸ் நான் திங்க் பண்ணிட்டேன்ல. உங்களுக்கு புரியுதா ஜாங்கோ? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் உங்கள் ஃப்ரேமை தான் பார்த்தேன்.
பார்க்கவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு நினச்சேன். நான் கண்ணை மூடி கீழே உட்காரதுக்குள்ள அழகாக ஹீரோ கணக்கா குதுக்கு குதுக்குன்னு குதிச்சு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரீங்க. அப்போது நான் என்ன நினச்சேன், மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்க்கல, ஃபோட்டோ ஃப்ரேமில் நிற்கிறாரு, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீ அந்த மனுஷனும் நீங்கள். ஸோ ஐ தாட் யூ லைக் நீங்கள் தான் வந்து அந்த பையன் அப்படிங்கிறத நான் நினச்சேன். இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது? எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க தம்பியோட அண்ணன் ரொம்ப அழகாக இருக்கான்லன்னு. ஆனால் ஏன் கண்ணுக்கு என்னமோ தம்பி தான் ரொம்ப அழகாக தெரிகிறாரு. யார் மூஞ்சிக்கு வேணால் நீங்கள் சும்மாவே தெரிஞ்சுட்டு போங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். எனக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆண்டி சொன்னாங்க லைக் உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு, இட் டசன்ட் மேட்டர் டு மீ. அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் சர்ச் பண்ண பார்த்தேன், உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கிடச்சிது. அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எனக்கும் 5 மாதம் முன்ன பின்ன. நீங்கள் தான் அதில் பெரியவர், அதனால அஃபிஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லை. தயவு செஞ்சு ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிங்கள. ஒரு பொண்ணு ஒருத்தவனை பார்த்ததும் அந்த பொண்ணு அந்த 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 பையனை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. திடுதுப்புறம் அந்த பையன் இல்லை இந்த பையன் தான் சொல்லிட்டு ரோட்லேருந்து ஒருத்தவன் வரான். அப்படிங்கும் போது அவனை தான் நீ மாப்பிள்ள, அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணோட மனசுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹார்ட் பிரேக்காக இருக்காது? ஏன் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்க. என் பெற்றவங்க கூட யோசிக்க மாட்றாங்க. எனக்கு சத்தியமாக நான் ஏன் இப்போ உங்கள்கிட்ட புலம்புறேன்னு கூட தெரியல. யார்கிட்டையாவது சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பாவம், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியுது. அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு டக்குன்னு நம்மளுக்கு ஓகே சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. உங்களை சொல்லியும் குத்தம் இல்லை. உங்களால் எப்படி தனியாக அந்த மாதிரி ஆன்சர் சொல்ல முடியும்ல? நான் ஒரு லூஸு உங்ககிட்ட போய் அந்த மாதிரிலாம் பேசுகிறேன்ல. சாரி ஜங்குக்கு. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்டிருக்கக்கூடாது. கேன் யூ டூ அ ஃபேவர் ப்ளீஸ்? லைக் நான் இங்கே வந்த மாதிரி போன மாதிரி நான் இந்த மாதிரி பேசின மாதிரி எதுவுமே காட்டிக்க வேண்டாம். பாய். சாரி, நான் ஏதாவது ஹர்ட்ஃபுல்லாக பேசியிருந்தேன்னா ஏதோ தோணுச்சுன்னு சும்மா கேட்டேன். ஆனால் அப்படி கேட்டிருக்கக்கூடாது தான். ஆக்சுவலாக நான் வந்ததே ஆன்ட்டியை பார்த்து வார்த்தை பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆன்ட்டி இல்லைன்னதும், அதுவும் யாரும் இல்லைன்னதும் ஐ ஜஸ்ட் காட் ஷாக்ட், தட்ஸ் ஆல். அதான் பர்சனலாக கேட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணுனதால் தான் ஜஸ்ட் கேட்டுட்டேன். நான் கொஞ்சம் வாய அதிகம் தான், அதனால் மைண்ட் பண்ணிக்காதீங்க. நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்ட சந்தோஷம்தான். நான் இங்கே வந்ததாகவும் காட்டிக்காதீங்க யார்கிட்டையும். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஜேகேக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் பார்க்குறாரு. நீங்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறதையும் அவர் வந்து சந்தோஷப்படுறாருன்னு நினைக்கிறாரு. லைட்டாக போகும்போது பாய் பார்த்து சேஃபாக போங்க அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ண போகிறேன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, வாசலில் போகும்போது நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக வாசலுக்கு தான் போயிருக்கீங்களே ஒழிஞ்சு கதவுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகே, கதவுக்குள்ளே போகல, கதவுக்கு வெளியில். ஓகே, கதவுக்கு வெளில போகல. எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி அப்படி சொல்லிட்டு குடு குடு குடுக்குன்னு வந்துட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. சாரி 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 உன்னை வந்து நான் அப்யூஸ்லாம் பண்ணல சரியா? நான் வந்து டக்குன்னு தோணுச்சுங்கிறதால பண்ண. தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல். பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிடைக்கிறேன்னு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. த வே யூ எப்படி சொல்கிறதுனா, த வே யூ டாக்கிங், இட்ஸ் லைக் யாரா இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு போகுது, மனசில் வட்டது டடன்னு சொல்லிட்டு போகுது அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வெளில போகும்போது எங்கள் தேயவங்க வந்து கார் எடுத்துகிட்டு உள்ளே வர்றாரு. யாரோட பைக் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே
நீங்கள் அப்படியே ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கட்டுறீங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நானே தானே நானே தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி டிங்குன்னு மண்டாடி நான் போகிறீங்க. நில்லுங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கூட்டியை ரேஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அவர் திருப்பியும் அப்படியே எப்படி சொன்னால் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு நிற்கிறாரு. எதுக்கு நீ இப்போ என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஹெல்மெட்டை வந்துட்டு நான் வருவேன், என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. எதுக்கு என் வீட்டுக்கு வந்தான்னு கேட்டேன். எங்கள் அம்மா கிட்ட என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக வந்தியா அப்படிங்கிறாரு. நீ மட்டும் என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டல, ஏன் நான் போய் பேசக்கூடாதா? அண்ட் ஃபார் யுவர் கைண்ட்லி இன்ஃபர்மேஷன், பிரெயின் வாஷ் பண்ணுறது உங்கள் அம்மாவில். ஓ தம்பியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஓ தம்பி அப்படியே மயங்கி போயிட்டான் என்கிட்ட. டு யூ நோ சம்திங், ஹி ரியலி லைக்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. அவன் அந்த மாதிரி சொல்கிறவன் கிடையவே கிடையாது. அவன் வாய் தந்து அவன் சொல்லியிருக்க மாட்டேன். அவன் வாய் தந்து மட்டும்தான் சொல்லலை, அவன் கண்கள் கூறி விட்டது, அவனுக்கு என்னை பிடித்து விட்டது. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தான் அப்படின்னு போயிட்டு தாடியை வளர்த்துட்டு போய் நிலப்போ. உன் தம்பியை நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு உன்னால் ஒரு மயிறு பிடிக்க முடியாது. போடாடே மோடிக்கிட்டே வாழ்ந்துட்டான், என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சப்பேன். அடுத்தது நீங்கள் அப்படியே அந்த ஸ்கூட்டி அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே மறைக்கிறாரு. அப்படியே கடைன்னு வீட்டுக்கு போயிட்டு, ஏய் இப்போ யாரா வந்தது? யாரும் இல்லையாண்ணா. என்கிட்டே போய் சொல்கிறியா யார் இப்போ வந்ததுன்னு கேட்டேன். பையனாந்தா என்ன பேசுனா, என்ன சொன்னான்? ஷோ ஒன்றும் இல்லை, வந்தாங்க, உள்ளே தண்ணி குடித்தாங்க, என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நான் எதுவும் சொல்லலை, அமைதியாக என்ன. நீ பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நீ அமைதியாக இருந்த? ஏன் உனக்கு தெரியாதா? நீ பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானாடா. எப்படி நான் ஒரு பொண்ணுக்கு முன்னாடி அப்படியே மூஞ்சுக்கு நேரம் எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அது மேனஸ் இல்லைல்ல. மேனஸ் பண்ணாங்கட்டிலும் உனக்கு தேவையாது. என்ன வேணான்னு சொன்னால, உன் அண்ணனே ஒருத்தி வேணான்னு சொல்லிட்டு தானே உன்னை முக்கின்னு சொன்னா, அவளுக்கு எதுக்கு நீ மேனஸ் பார்த்த முதல்ல அப்படிங்கிறாரு. எனக்கு டக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் சொல்லலை, அவ்வளோதான். வேற அப்படிங்கிறாரு. வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே ஏதோ பேசிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. தட்ஸ் ஆல். வேறு எதுவும் நடக்கலை. அவர் அப்படியே பார்க்குறாரு தம்பியை குறுக்குறோன்னு. நீ எப்படி பார்த்தாலும் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தெய்வங்க அப்படியே தம்பியை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ எப்படி சொல்கிறதுனா, லைக் ஒரு ஃப்ரேமில் நீங்கள், ஒரு ஃப்ரேமில் ஜேகே, இன்னொன்று ஒரு ஃப்ரேமில் இங்கே தேயோங். ஸோ அப்படி வச்சுட்டு இந்த கதையை முடிச்சிடலாம். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? நியூ சராங்கே நிக்கோ நிக்கோ நீ.